ஏன் ஒரே இடத்துல தானே இருக்கா, அது ஏன் ஒட்டாதுன்னு சொல்கிறேள்? ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் பரமாத்மா ஜீவாத்மான்னு சொல்கிறேன். அப்போ ஜீவனுக்கு மட்டும் ஒட்டும், பரமாத்மாவுக்கு ஒட்டாதுன்னா எப்படி அப்படின்னாராம். உடனே ஆச்சாரியன் அவனுக்கு அனுஷ்டானத்தினால புரிய வைக்கணும்னுட்டு பேசாமல் இருந்துட்டாராம். ஒரு சிஷ்யன் வந்து மார் தட்டினானா கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம், காலக்ஷேபம் முடிஞ்சதுக்கப்புறம். எப்படி கேட்ட முத்தியா? அவர் எவ்வளவு நுணுக்கமாக சொல்லும்போது அதுலேயே ஒரு கேள்வி கேட்டேன் பாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டானா. மறுநாள் ஆச்சாரியால் திருநக்ஷத்திரமா, ஆச்சாரியாருடைய திருநக்ஷத்திரம் மகோத்சவம். எல்லாருக்கும் அந்த குருநாதர் சொல்கிறார், நம்முடைய ஆச்சாரியனுக்கு திருநக்ஷத்திரம்பா, எல்லாருக்கும் சக்கரை பொங்கலாக கொடுத்துடும், நெய் நிறையா விட்டு முந்திரி பருப்பு எல்லாம் திராட்சை எல்லாம் சேர்த்து அற்புதமாக இருக்கணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணிட்டாரா. ஆச்சரியமான சக்கரை பொங்கல் கூடாரை வெல்லும் சரி ஆண்டாளுக்கு பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டா, எல்லாருக்கும் கொடுத்தா. அப்போ ஆச்சாரியர் சொன்னார், யாருக்கும் அந்த சூடு மிதமான சூட்டில் கையில் கொடுத்துடும், அவள் கையில் வச்சுன்னு சாப்பிட்டோம்னு கையில் கொடுத்துட்டா. எல்லோரும் கையில் வாங்கி சாப்பிட்டா. சாப்பிட்ட உடனே இந்த சிஷ்யன் எந்த கேள்வி கேட்டானோ அவனை பார்த்து அவனிடத்துல சொன்னால், அப்பா சக்கரை பொங்கல் பிடிச்சிருக்கா, இன்னும் கொஞ்சம் தர சொல்லட்டுமான்னு கேட்டார் ஆச்சாரியர். சரி இன்னும் கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னா இன்னொரு மறுபடியும் ஒரு நாத்தங்க அளவு பிரசாதம் கொடுத்தா சாப்பிட்டார். அப்போ கூட அவன் பக்கத்து சிஷ்யன் சொல்கிறான், பார்த்தியா நேற்றுக்கு கேள்வி கேட்டதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் சக்கரை பொங்கல், இன்றைக்கி நான் எதுவும் கேட்காம இருக்கணும், கோஷ்டியில் நான் எதுவும் கேட்காம இருக்கணுங்கிறதுக்காக அப்படின்னு பக்கத்தில் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறான். இதெல்லாம் கடாட்சிச்சின்னு இருக்கார். அந்த குருநாதர் தெரியாத மாதிரி இருந்துட்டு இருக்கார். உடனே எல்லாரும் கையை அலம்பிட்டு வாங்கோ, சுத்தம் பண்ணிட்டு வாங்கோ, நம்ம பாடத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எல்லாரும் கையை போட்டால் ஒரு சபீனா பவுடர் இருக்குது, அந்த பவுடரை போட்டு கையை அலம்பிண்டா எல்லோரும் வந்து உட்காந்துட்டா. இந்த பையன் முதல்ல வந்து உட்கார்ந்தான். உட்கார்ந்த உடனே எல்லாருக்கும் நேரம் கேட்டால் எல்லோரும் கையை அலம்பியாச்சான்னு எல்லாம் கையை அலம்பிட்டார். இந்த பையனை எழுதுக்க சொன்னார், ஏன்பா கையை எதுக்கு அலம்பினேன், பவுடரை போட்டு அலம்பினேன், எதுக்கு அலம்பினேன், கையில் நெய் ஒட்டுமே அதுக்காக அலம்பினேன். சரி சாட்டை வாயில் ஒட்டாதா, சாட்டை வாயில் போய் சபீனா போட்டு அலம்பிட்டு வாழ்ந்தாரோ. அப்போது ஒரே இடத்துல இருக்கக்கூடிய உடம்புல ஒரு கையில் ஒட்டுறது வாயில் ஒட்டலையே எப்படியோ, அதே மாதிரி ஒரே உடம்புல இருக்கக்கூடிய ஒரே ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சாட்சி பூதன் ஒருவன், அந்த கர்ம பலனை அனுபவிக்கிறது ஒருவன் அப்படிங்கிறத ஆச்சாரியர் புரிய வச்சாடும். அந்த மாதிரி இங்கே ராமவீரான் என்ன பண்ணினார், இப்போ இளைய பெருமாள் கோபத்தில் இருக்கா, நம்ம பதில் சொல்லக்கூடாதுன்னு பேசாமல் இருந்துட்டாரோம், மௌனமாக இருந்துட்டாரோம். மௌனமாக இருந்த உடனே இளைய பெருமாள் அவருடைய கோபம் கொஞ்சம் சாந்தமாயிடுத்து. அந்த சமயத்தில் விபீஷணன் வெளியிலே போயிட்டு அவர் உள்ள வர விபீஷணன் நடந்த விஷயத்த சொல்கிறா. விபீஷணன் சொன்னாராம், சரி சரி இப்போ நீங்கள் சொல்கிற விஷயத்தை சீதா பிராட்டியை வதம் பண்ணிட்டான்னு சொல்கிற விஷயம் எது போல் தெரியுமா இருக்குது, சமுத்திர ஜலம் ஃபுல்லாக பூர்த்தியாக வத்தி போயிடுதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் சொல்கிறது அவ்வளவு பொய். ஏன்னா அந்த சீதா பிராட்டியை யாராலையுமே வதம் பண்ண முடியாது. பண்ணது யாருன்னா இந்திரஜித்துன்னு சொல்கிறேன். இந்திரஜித்து ஒரு மாய காரியம் பண்ணுறவர். மாயா சீதையை கொண்டு வந்து உங்கள் கண் முன்னாடி நம்ப வச்சிருப்பான். இப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த மாயா சீதையை உங்களை மாயா சீதையை வதம் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அவன் வேற எங்கேயோ போயிருக்கான் யாகம் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத சொல்கிறான். இங்கே வந்து இது அப்படியே இருக்கட்டும். இந்த ராஜ்யம் எழுந்துட்டேன்னு இளைய பெருமாள் சொன்னார் இல்லையா, அந்த இடத்துல சொல்லும் பொழுது இளைய பெருமாள் கோச்சிந்தார்னு சொன்னேன் இல்லையா, ராமன் இடத்துல கோச்சிக்கும் பொழுது ராமன் இடத்துல சில விஷயங்களை சொல்கிறார் கோபமாக. அண்ணா நீங்கள் அந்த இடம் விட்டு போயிடுது, அதுக்காக சொல்கிறேன். அண்ணா நீங்கள் வந்து யார் இடத்துல பணம் இருக்கோ அவள் இடத்துல தான் பந்துக்கள்லாம் வருவா கூடுவா. அண்ணா யார் இடத்துல பணம் இருக்கோ அவளை தான் மகான்னு கொண்டாடுவா. யார் வந்து படாடோப்போ பயங்கரஹான்னு சொல்கிற மாதிரி ஒரு வித்வானாக இருந்தாலும் அவள் சால்வியை போட்டுட்டு கையில் தோடா மயிறு செயின்லாம் போட்டுட்டு போனாதான் அவளை வந்து வித்வான்னு மதிப்பா. அவள்கிட்ட பணங்காசு இருந்தால் தான் அவளை வித்வானாக கொண்டாடுவா, அவளுடைய வார்த்தையும் செல்லுபடியாகும் அப்படின்னு திருக்குடந்தை ஆண்டவர் ஒரு கதை சொல்லுவார் அப்படின்னு குருநாதர் சொன்னார். திருக்குடந்தை ஆண்டவன் பூர்வாசிரமத்தில் இந்த சன்னியாசாசிரமத்துக்கு ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி பூர்வாசிரமத்தில் புரோகிதர் உபாத்தியாயங்கள் பண்ணி வச்சுருக்கிறவர். அவர் என்ன பண்ணினாரோ ஆச்சரியமாக, அவர் வந்து தனம் சௌரியத்தோடு இருந்தவர் தான். அவர் சுகபோகங்கள்லாம் அனுபவிச்சிருந்து காரில் போயிட்டு தான் இறங்குவாராம். காரில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவர் சேவிக்கக்கூடிய பிராப்தம் இல்லையே தவிர கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இருந்தவர், அந்த உபாத்தியாயம் பண்ணி வச்சுட்டு இருந்தவர், அவர் வந்து என்ன பண்ணாரோ வைரத்தினால கடுக்கன் பண்ணி காதில் போட்டுட்டாராம். வைரக்கடுக்கன் போட்டு பண்ணி வைக்கிறதுக்கு போயிருக்கார். அங்கே ஒரு மாமி கேட்டாலாம்,
இது என்ன காதில் போட்டுட்டு கேளு, அமெரிக்கன் டைமனா அப்படின்னு கேட்டாராம். அதை திருக்குழந்தை ஆண்டவன் உபன்யாசத்தில்